ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை இயற்கையின் ரகசியம். வாங்க பார்க்கலாம். தோட்டத்தில் பாபுவோட அப்பா வேலை பார்த்துட்ருக்காங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்ய வரலாமா அப்படின்னு பாபு கேட்குறான். ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாரு. பாபுவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ பப்பாளி செடி ஒன்று வளர்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். அவங்க அப்பாவும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. அன்றைக்கே ஒரு பப்பாளி செடியை வாங்கி நட்டு வைக்கிறான். அதுக்கு தினமும் தண்ணியும் ஊற்றி கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வர்றான். மாதங்கள் பல கடந்து போகுது. பப்பாளி செடி மரமாக மாறுது. பூத்து காய்க்கெல்லாம் துவங்கிருச்சு. காய்கள்லாம் நல்லா பெருசாக இருந்தது. ஒரு பழம் மட்டும் மஞ்சள் நிறமாக மாறி இருந்தது. அதில் பாதி அளவை அணிலும் பறவையும் குடஞ்சி சாப்பிட்ருந்தது. அதை பார்த்ததுமே வருத்தத்தோட அப்பா கிட்ட போய் தகவல் சொல்கிறான் பாபு. மறுநாள் மீதி இருந்த அந்த பழமுமே கீழே விழுந்து செதறி போயிடுது. அதை எறும்புகளும் சிட்டுக்குருவிகளும் சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே விழுந்த இடம் தெரியாமல் எல்லாமே காலியாக போயிருந்தது. முதலாக பழுத்த பழம் நான் தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அழாத குறையா தன் அப்பா கிட்ட பாபு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, உன்னோட கவலை எனக்கு புரியுது, ஆனால் ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்க முயற்சி செய். இங்கே விளையிற காய் கனிகள் எல்லாமே நம்மளே சாப்பிட்டோம் அப்படின்னா மற்ற உயிரினங்கள் உணவுக்கு என்ன செய்யும்? ஒரே ஒரு பப்பாளி பழம்தான். அணில், பறவை, எறும்புன்னு எத்தனை உயிர்களுக்கு அது உணவாக மாறுச்சு. அதை நினச்சிப்பாரு. இது மூலமாக இயற்கை சொல்ல வர்ற செய்தியை புரிஞ்சுக்கோ. இயற்கையில் கிடைக்கிற எல்லா பொருளுமே நமக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்களோட பகிர்ந்து நம்ம சாப்பிட பழகணும் அப்படின்னு பாபுவோட அப்பா சொல்கிறாங்க. அப்பாவோட அறிவுரை கேட்டதுமே இயற்கை உணர்த்துகிற உண்மை தெளிவாக புரிய வந்தது பாபுவுக்கு. தொடர்ந்து பப்பாளி மரத்தில் ஏராளமான பழங்கள் கிடைச்சது. அது எல்லாமே பக்கத்து வீடு, எதிர்த்த வீடுன்னு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் பாபு. மறக்காமல் சில பழங்களை அணில், பறவைகள்னு மற்ற உயிரினங்களுக்காக மரத்திலே விட்டு வச்சான். பாபுவோட அந்த செயலை பார்த்து அவங்க அப்பாவுக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி இந்த உலகத்திலேயே நாம் தான் வாழ்கிறோம் அப்படின்ற நினைப்பு இருக்கவே கூடாது. நம்மளை விட குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் வாழுது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். வெயில் காலங்களில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது, தெனை அரிசின்னு வச்சோம் அப்படின்னா பறவைகளுக்கு வெயில் காலத்தில் அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள உணவை பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம். நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.